வணக்கம். நான் மூலிகை மருத்துவர் டாக்டர் ராஜா பழனிவிலாசன் பேசுகிறேன். இந்த கடந்த 4 மாதங்களாக எனக்கு வந்த ஃபோனில் என்னுடைய புள்ள படிக்கலை, என்னுடைய பெண்கள் பாப்பா படிக்கலை, சரியாக படிக்க மாட்டேங்குது, சொல்கிறத கேட்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. அதுக்கான ஒரு தீர்வை நான் சொல்கிறேன். அப்பா அம்மா நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. அந்த பிள்ளைய ஜாலியாக விடுங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜாலியாக விடுங்க. காலையில் 1 மணி நேரம், மாலை 1 மணி நேரம் ஜாலியாக விடுங்க. ஸ்கூல் போகட்டும், அங்கே படிக்கட்டும், மறுபடியும் வீட்டுக்கு வரட்டும், 1 மணி நேரம் விளையாடட்டும், மறுபடியும் நீங்கள் படிக்க வைங்க, எழுத வைங்க. இது இடைப்பட்ட நேரத்தில் அந்த பிள்ளைங்களுக்கு காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு ரொம்ப சிறப்பாக, செம்மையாக, சத்தான பொருள்களை கொடுங்க. அந்த பிள்ளைங்கள்ட்ட ஜாலியாக பேசுங்க, சந்தோஷமாக இருங்க, தானே படிக்கும். நம்ம பிள்ளை தானே, ஜாலியாக பேசுங்க. இன்னொரு அப்பா அம்மாவுக்கு ஒரு பதிவு போடுறேன். நம்ம பிள்ளை தானே படிக்கும் அப்படின்ட்டு நீங்கள் அசால்ட்டுத்தனமாக இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் எதில் தெரியுமா மூழ்கி இருக்கோம்? செல்ஃபோன், டிவி, மிக்சி, கிரைண்டர், இதில் தான் மூழ்கி இருக்கோம். ஒரு அப்பா அம்மாவும் தப்பாக நினைக்கிறது என்ன தெரியுமா? ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம், பிள்ளைங்க படிக்கும், நமக்கு என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த பிள்ளைங்க சரியாக படிக்குதா, சரியாக விளையாடுதா, சரியாக எழுதுதா அப்படிங்கிறத மட்டும் சரியாக பார்த்துக்கிடுங்க. ஆண் பிள்ளை அப்படின்னா சனிக்கிழமை புதன்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுங்க, தப்பு இல்லை. எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டினா உங்களுடைய அந்த பிள்ளைங்களுடைய வாதம், பித்தம், கபம் சமநிலையில் இருக்கும். அந்த சமநிலையில் இருக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் நரம்பு மண்டலம், தசை மண்டலம் எல்லாமே தெளிவாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கேட்கும். இது தெரியாமல் தான் மக்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆண் குழந்தையாக இருந்தால் சனியும் புதனும், பெண் குழந்தையாக இருந்தால் வெள்ளி செவ்வாய். எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுங்க, பிள்ளைங்களை ஜாலியாக வளருங்க, ஜாலியாக இருங்க. ஒரு குடும்பத்துக்கும் நமக்கு இன்றைய வாரிசுகள் நம்மளை விட அவங்க சிறப்பாக இருக்கணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. அனைவருக்கும் இன்னொரு கருத்து சொல்கிறேன். ஒரு அப்பா அம்மாவுடைய எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல எனர்ஜியில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகள் சிறப்பாக படிக்கும், அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். இது பிரபஞ்ச ஆசி, சித்தர்கள் ஆசி. இதை சொன்னால் புரியாது. நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் பணிவான கருத்து ஒன்று சொல்கிறேன். நீங்கள் எப்பொழுதும் ஒவ்வொருவரும் சிறப்பாக இருக்கணும், செம்மையாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.